அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து மனிதனை ஒரு வார்த்தை சொல்லி அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பேசுகிறான். அடிமை, என்னுடைய அடிமை என்றுதான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பேசுவான். அந்த அடிமைத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்துதான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அல்லாஹ் தான் நம் எஜமான், அவனின் அடிமைகள் தான் இந்த உலகத்தில் நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் அதைவிட பெரிய அந்தஸ்து நமக்கு கிடையாது என்கின்ற ஒரு அடிப்படையை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சில இடங்களில் அடியான் என்கிற அந்த வார்த்தையை கொண்டு மனிதனை அழைப்பதையும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட அந்த வார்த்தையை சொல்லித்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சில இடங்களில் அழைப்பதையும் எங்களுக்கு பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தைகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்றால், இந்த உலகத்திலே மனிதன் என்கின்றவன் ஒரு சில பண்புகளுக்கு அவன் தகுதியே இல்லை என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துவதற்காக வேண்டித்தான். ஒரு சில பண்புகள் உன்னிடம் வந்துவிடவே கூடாது, அந்த பண்புகளுக்கு நீ தகுதியே கிடையாது, நீ அருகதையே கிடையாது, மனிதா நீ ஒன்றும் கிடையாது என்கின்ற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா உணர்த்துவதற்காக வேண்டித்தான் நீ அடிமை என்கிற வார்த்தையை எப்பொழுதும் என்ன செய்வான், ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட பண்புகளில் ஒன்றுதான் பெருமை என்கிற ஒரு பண்பு. பெருமை என்கின்ற ஒரு கெட்ட பண்பு, மனிதன் அதற்கு தகுதியே இல்லாதவன் என்பதை அவன் உணர வேண்டும் என்கிற ஒரு பகுதியை உள்ளத்தில் நாம் முதலாவதாக ஆழப்பதிய வைக்க வேண்டும். அந்த பண்புக்கு, பெருமை என்கின்ற அந்த பண்பிற்கு மனிதன் என்பவன் எக்காலமும் தகுதி உடையவன் கிடையாது என்கின்ற ஒரு விடயத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமை என்கின்ற தலைப்பிற்குள் வருவதற்கு முன்னால் முதல் உணர வேண்டிய ஒரு பகுதி, அந்த பண்புக்கு நாங்கள் எந்த காலத்திற்கும் தகுதி உடையவர்கள் கிடையாது என்பதை முதலாவதாக என்ன செய்து கொள்ள வேண்டும், நம் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பெருமை என்று வருகிற நேரத்திலே சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே பெருமை என்றால் என்ன என்று வரைவிலக்கணம் சொன்னார்கள். அந்த வரைவிலக்கணத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால் இன்னும் சுருக்கமாக பெருமை உங்களுக்கு விளங்கப்படுத்த போனால், தன்னை காட்டிக் கொள்கிற இயல்புதான் பெருமை. பெருமை என்றால் என்னவென்று கேட்டால், சமூகத்திலேயாக இருக்கலாம், மற்ற மனிதர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம், நான் யார் என்பதை காட்டிக் கொள்வதற்காக வேண்டி மனிதன் எடுக்கின்ற முயற்சிகளின் பிரதிபலன் தான் என்ன பெருமை என்று நாம் என்ன செய்து கொள்ளலாம், மிக சுருக்கமாக விளங்குவதற்கு வரையறுத்துக் கொள்ளலாம். நான் யார் என்று இருக்கின்ற எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் வாழ்வதுதான் பெருமை, சுருக்கமாக உங்களுக்கு விளங்குவதற்கு சொன்னால். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த பகுதியை புரிந்து கொண்டு இன்னொரு பகுதி நாம் புரிய வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஆரம்ப மனித படைப்பு இருக்கிறதான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்தானே, ஆரம்பமாக மண்ணிலிருந்து. அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் மலக்குமார்கள் அந்த இடத்தில் ஷைத்தான் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தான், இப்லீஸ் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்கிற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் இப்லீஸ் அல்லாஹ்விற்கு மாறு செய்யவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற அந்த நேரம் வரைக்கும் இப்லீஸ் அல்லாஹ்விற்கு மாறு செய்து வாழவில்லை. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சுஜூது செய்யுமாறு நாங்கள் மலக்குகளுக்கு கட்டளையிட்டோம். எல்லோரும் ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன் இல்லா இப்லீஸ, இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் என்ன செய்தார்கள், ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் என்ன செய்தான், அப்பா வஸ்தக்பர, அவன் மறுத்து பெருமை அடித்தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவன் நன்றாக சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே இந்த உலகம் படைக்கப்பட்டதற்கு முன்னால் அந்த மறுமை அந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வைத்து அல்லாஹ்விற்கு இப்லீஸ் மாறு செய்த முதலாவது காரணம் என்ன தெரியுமா? பெருமைதான். பெருமைதான் இப்லீஸை என்ன செய்தது, அல்லாஹ்விற்கு மாறு செய்த வைத்தது என்கின்ற ஒரு பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் பேசுகிறது, அபா வஸ்தக்பர, மறுத்தான், அவன் பெருமை அடித்தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். என்ன வார்த்தை சொன்னான்? கால அன கைரும் மின். இப்ப நான் இரண்டாவது உங்களுக்கு ஒரு விடயம் சொன்னேன் தானே, நான் யார் என்று காட்டிக் கொள்வதன் பிரதிபலன் தான் பெருமை என்கிற ஒரு வரைவிலக்கணம் சொன்னேன் தானே. இப்லீஸ் அதை அந்த இடத்தில் என்ன செய்கிறான், உணர்த்துகிறான். பாருங்கள், கால அன கைரும் மின், அல்லாஹ் நான் அவனை விட சிறந்தவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் சிறந்தவன். ஏனென்றால் ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய். அன கைரும் மின்ஹு, அவரை விட நான் தான் சிறந்தவன் என்று இப்லீஸ் என்ன செய்கிறான், அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். நான் யார் என்று காட்டிக்கொள்ள,
நான் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன், என்னை விட தாழ்ந்தவன் என்று தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டிக் கொள்வதற்காக வேண்டித்தான் இப்லீஸ் அந்த இடத்தில் என்ன செய்தான், பெருமை அடித்தான் என்கிற செய்தியை அல் குர்ஆனிய வசனத்தில் எங்களுக்கு என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, அல்லாஹ்விற்கு முதல் மாறு செய்த இப்லீஸ் என்ன காரணத்தினால் செய்தான் என்று சொன்னால் பெருமை. பெருமைதான் இப்லீஸ் அல்லாஹ்விற்கு என்ன செய்தது, மாறு செய்ய வைத்தது. அந்த பெருமையின் வெளிப்பாடு என்னவென்றால், நான் யார் என்பதை இனங்காட்டுவதற்காக வேண்டியும் தன்னை காண்பித்துக் கொள்வதற்காக வேண்டியும் இப்லீஸ் எடுத்த முயற்சி தான் என்ன செய்தது, பெருமையாக மாறியது என்கிற செய்தியை நாம் பார்க்கலாம். இப்லீஸுக்கு அறிவெல்லாம் இல்லாமல் கிடையாது. அல்லாஹ் யார் என்கிற அறிவு இப்லீஸுக்கு இல்லாமல் இப்லீஸ் என்ன செய்யவில்லை, அல்லாஹ்விடத்தில் அந்த மாறு செய்கின்ற அந்த செயற்பாடை அவன் வைக்கவில்லை. ஏன் தெரியுமா, இப்லீஸுக்கு மிக அறிவு பெற்றவன். இப்லீஸ் நம்மை விட அதிக அறிவு பெற்றவன். ஆனால் அந்த அறிவை கூட என்ன செய்தது, பெருமை என்கின்ற அந்த கெட்ட குணம் மறைத்தது என்கிற பகுதியை தான் பார்க்கிறோம். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, லவ் கான ஃபில் இல்மி பிதூனி துகா ஷரஃபுன், அறிவுக்கு தக்குவா இல்லாமல் சிறப்பு இருக்குமானால், நம்மிடம் இருக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் தக்குவா என்கிற இறையச்சம் இல்லாமல் சிறப்பு இருக்குமானால், லகான அஷ்ரஃப ஹல்கில்லாஹி இப்லீசு, படைப்பில் மிகச்சிறந்த படைப்பாக யார் இருந்திருப்பான், இப்லீஸ் தான் இருந்திருப்பான். தக்குவாவும் அல்லாஹ்வை பற்றிய பயம் இறையச்சம் இல்லாமல் வெறும் அறிவுக்கு மாத்திரம்தான் சிறப்பு இருக்குமானால் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த படைப்பு இப்லீஸாக இருந்திருப்பான். அந்த அளவுக்கு அறிவு பெற்றவன், அல்லாஹ்வை பற்றிய அறிவு அந்த அளவுக்கு இப்லீஸுக்கு இருந்தது. அதனால் தான் அல்லாஹ்வோடு உரையாடுகிற நேரத்தில் கூட சொன்னான், நான் வழிகெடுப்பேன் இல்லா இபாதக மின்ஹுல் முக்லஸீன், உனக்காக இஹ்லாஸோடு வாழக்கூடிய அடியார்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. எல்லா விடயத்தையும் அறிந்தவன் இப்லீஸ். ஆனால் அவ்வளவு அறிவு பெற்றவனை கூட, அவ்வளவு திறமை பெற்றவனை கூட பெருமை என்கிற ஒரு பண்பு என்ன செய்தது, அல்லாஹ்விற்கு மாறு செய்ய வைத்தது என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப ஷைத்தான் முதல் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதற்கு அவனுடைய புத்தியை மழுங்கடித்தது பெருமை. அப்ப இப்லீஸ் என்ன செய்வான் தெரியுமா, அதிகமாக மனிதனுடைய உள்ளத்திலே பெருமையை புகுத்துவதற்கு என்ன செய்வான், முயற்சி செய்வான். பெருமை என்கிற ஒரு பண்பை மனிதனுடைய உள்ளத்தில் அதிகமாக புகுத்துவதற்கு இப்லீசுடைய செயற்பாடுகள் மிக கனகச்சிதமாக நம் சமூகத்தில் என்ன செய்யும், மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலாவது அவன் கைகொண்ட மிக பெரும் ஆயுதம் பெருமைதான். அவனை வழிதவற வைத்ததும் பெருமைதான். எனவே அதை மனிதர்களுக்கு மத்தியிலே உட்புகுத்துவதற்காக வேண்டியும் அதன் மூலமாக மனித உள்ளத்தை வழிகெடுப்பதற்காக வேண்டியும் மனித உள்ளத்தில் அதை விதைப்பதற்காக வேண்டியும் இப்லீஸ் அதிகம் என்ன செய்வான், முயற்சி செய்வான் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முன்னுரையாக, சுருக்கமான ஒரு முன்னுரையாக பெருமையுடைய வரலாறு என்று கூட என்ன செய்யலாம், நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்படித்தான் உருவானது. இது ஷைத்தானுடைய அடிப்படை குணங்களில் உள்ள ஒன்று. மனிதனை வழிகெடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் பயன்படுத்துவான் என்கிற பகுதியை நாம் புரிந்து கொண்டோம்.